குளிக்கும் போது நான் முன்னையே சொல்லியிருக்கேன், குளிக்கும் போது தினமும் நம்ம வீட்டுல என்ன சௌகரியம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கொஞ்சம் தண்ணி எடுத்து சரவண பொய்கையில குளிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது ஓம் சரவண பவாங்கிற மந்திரம். மனசார முருகனை நினைச்சிட்டு அந்த தீர்த்தத்தை மேல விட்டு குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி வைங்க. விபூதி வைக்கும் போது என்ன சொல்லணும்? முருகா முருகான்னு சொல்லி நெத்தி நிறைய வைக்கணும். ஒரு தூண் எடுத்து நகைக்கல்ல வைக்கிறதோ இல்ல ஆண்களா பெண்களா 2 பேரும் வைக்கணும். நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து விளக்கு ஏத்தி, எத்தனை விளக்கு ஏத்தலாம்? 1 விளக்கா, 2 விளக்கா, 3 விளக்கா, அது உங்களுடைய சௌகரியம். எவ்வளவு விளக்கு வேணா ஏத்தலாம். குறைந்தபட்சம் 1 6 12 எவ்வளவு வேணா ஏத்தலாம். ஆனா தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய பாடியார் சுவாமிகள் அற்புதமான ஒரு திருப்புகள் ஒன்று கொடுத்திருக்கிறார். தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, அருள்தாராய். அந்த தீபம் ஏற்றும் போது